எப்போவுமே ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் டெஸ்பைட் டெல்லிங் மெனி டைம்ஸ் நிறைய பேர் அதை கேப்சர் பண்ணிக்கிறதும் இல்லை. அந்த யூபிஎஸ்சி நாக்னா என்னென்ன புரியாமையே வெளியில் போயிடுறாங்க. ஹலோ இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீசஸ் படிக்கணும் அப்படின்னு வருவாங்க இல்லையா ஆஸ்பிரண்ட்ஸ். அண்ட் எஸ்பெஷலி த ஃபஸ்ட்டு 2 years ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் கிளியராக தெரியாது. ஒரு நியூஸ் பார்க்குறோன்னா இந்த நியூஸ் சிலபஸில் எதோட ரிலேட் பண்ணணுன்னே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை எப்படி படிக்கணும், எப்படி படித்து எப்படி புரிஞ்சுக்கிட்டா எக்ஸாமில் எழுத முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நாக்கே புரியாமல் சும்மா ஏதோ புக்கு படிக்கணும், லக்ஷ்மிகாந்த் படிக்கணும், இல்லை தத்தன் சுந்தரம் எக்கனாமிக்ஸ் படிக்கணும், கோச்சிலாங் படிக்கணும், இப்படின்றது மட்டுமே படித்தாங்கன்னா அவங்களால எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போவுமே ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சிலபஸ் தரவாக தெரியணும். நான் கிளாஸில் நிறைய டைம் அதை எம்பசைஸ் பண்ணுவேன். நான் கிளாஸில் இன்ஃபேக்ட் நடத்தும்போது சிலபஸ் புக்கை வச்சு அப்பப்போ டேலி பண்ணி காட்டிகிட்டே இருப்பேன், பிவேக்கு வச்சு சொல்லிகிட்டே இருப்பேன். பாருங்கள், இந்த சாப்டரில் இந்த பிவேக்கு கேட்டிருக்காங்க, இது இந்த சிலபஸில் லிங்க் ஆகுது, எல்லாமே சொல்லிகிட்டே தான் இருப்பேன். பட் டெஸ்பைட் டெல்லிங் மெனி டைம்ஸ் நிறைய பேர் அதை கேப்சர் பண்ணிக்கிறதும் இல்லை. சரிங்களா? அண்ட் இதனால தான் நிறைய பேருக்கு அந்த யூபிஎஸ்சி நாக்னா என்னென்ன புரியாமையே வெளியில் போயிடுறாங்க. அண்ட் அந்த சக்ஸஸ், அந்த என்ன கிளியர் பண்ணுற அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறத இழந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் ஒரு கரண்ட் அஃபேர் நியூஸ் ஐட்டம் எடுத்துகிட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த நியூஸை நீங்கள் எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஜிஎஸ் எஸ்பெஷலி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்றதுக்கு நான் டீட்டெயில்டாக சில விஷயங்களை இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்படி புரிஞ்சு இப்படி லிங்க் பண்ணி இப்படி அடாப்ட் ஆகி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டியே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நடக்குமா நடக்காதா, சக்ஸஸ் வருமா வராதா அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைக்கணும், அப்படி அந்த ஒரு ப்ராபபிலிட்டியாக இருக்கணும், ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்கு இந்த அடாப்டேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று இதாக இருக்குது. என்னென்னா, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில் வந்துட்டு போன வருஷம் 858 crore மணி வந்து பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஸ்கீமுக்கு. அண்ட் 858 crore ஒரு 7.22 crore தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, மீதி எல்லாமே 858 ஒரு 7 கோடி போச்சுன்னா வித்தர 850 கோடி அப்படியே சும்மா கிடக்குது, அண்டர் யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பிரச்சனையே இதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஸ்கீம்ன்றது 2018 வந்துருச்சு. அந்த ஸ்கீமுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக ஏர் பொல்யூஷனு, PM 2.5, PM 10, பர்டிகுலேட் மேட்டர் பொல்யூஷனு, வாட்டர் பொல்யூஷன் இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஸ்கீமை கொண்டும் வந்தாச்சு. அதுக்காக அலோகேட்டும் பண்ணியாச்சு. ஆனால் யூட்டிலைஸ் ஆகலை, அண்டர் யூட்டிலைஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே தான் வந்து நம்ம பியூரோக்ராட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எஸ்பெஷலி இந்த டாபிக் சிலபஸில் எங்கே லிங்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில் வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இன்ஃபேக்ட் எத்திக்ஸ் நான் தான் எடுப்பேன், அதனால் எனக்கு இன்னும் கிளியராகவே நான் கிளாஸில் அதை அடிக்கடி எம்பசைஸ் பண்ணியிருக்கேன். இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக புக்கை ஓப்பன் பண்ணி படித்தா வராது. தியரட்டிக்கலாக படிக்கிறது ஒரு பார்ட்னாலும் மேஜர் பார்ட் வந்து கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த நியூஸை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஈவன் நீங்கள் இப்போ மெயின்ஸில் இந்த வருஷம் இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் வந்தால் கூட இந்த இதை அப்படியே நீங்கள் ஒரு லிங்க் பண்ணி கரண்ட் அஃபேரை ஒரு எக்ஸாம்பிளாகவே கொடுக்கலாம். அண்ட் அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆன்சருமே நல்லா இருக்கும். ஸோ இது நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிற விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். சரிங்களா? 858 கோடி கொடுத்துருக்காங்க, ஒரு 7 கோடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சின்ன அனாலஜி சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்கிறது ரொம்ப பாப்புலர் லேண்ட்மார்க் ஆகிடுச்சு. அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் குட்டி குட்டியாக ஒரு 20 கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். அண்ட் அந்த 20 கடையோட ஒரு வருஷம் டர்ன் ஓவரே கிட்டத்தட்ட ஒரு 15 கோடியாவது இருக்கும் என்னோட கெஸ். சரிங்களா? அந்த அண்ணா நகரில் சரணபவன் ஹோட்டலே வந்து ஒரு வருஷத்துக்கு 10-15 கோடி டர்ன் ஓவர் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நார்மலாக அண்ணா நகரில் ஒரு சின்ன சந்தில் ஒரு தெருவில் நடக்கிற எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு கண்ட்ரி, இவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு ஒரு வருஷத்துக்கு
ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணின ஸ்கீமுக்கு ஆல்ரெடி பண்ணணும்னு பட்ஜெட் அலோகேட் பண்ண ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ண வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ரொம்ப 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 புவர் ஸ்டாண்டர்டில் தான் நிற்கிது அப்படின்றதுக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, இப்போ இதே நான் இன்னொரு மாதிரியும் சொன்ன பாருங்கள், எத்திக்ஸில் வந்து ஒரு கோட் கொடுப்பாங்க. கோட்டு கொடுத்தா அந்த கோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இல்லஸ்ட்ரேட் பண்ணி சொல்லி கேட்பாங்க. அண்ட் ஆல்ரெடி ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க, பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி இதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளை எந்த குறள் வந்தால் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்ல பாருங்க. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கிறது ஒரு திருக்குறள். அதாவது அந்த திருக்குறளில் என்ன சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் அப்படின்னா, ஒரு அரசாங்கம், ஒரு அரசு அப்படிங்கிறது பொருள் ஈட்டணும், ரெவன்யூ சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அதை சேவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும், அதே சமயத்தில் அதை கரெக்டான வேலை எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் யூட்டிலைஸ் பண்ணவும் தெரியணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறதான் வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கம்னு எடுக்கும்போது நம்ம ஒரு பியூரோக்ராட்டாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை மற்ற எல்லா சர்வீஸ், எல்லா குரூப் அண்ட் ஆஃபீஸர்ஸ், எல்லா ஆஃபீஸர்ஸுமே சேர்த்து மொத்தமாக அரசாங்கத்தினோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த என்விரான்மெண்ட் ஃபண்ட் இவங்க யூட்டிலைஸ் பண்ணலை, கொடுத்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்எஃபிஷியன்ட் ஆர் இன்எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி ஒரு பியூரோக்ராட்டோட ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுன்னு கேட்டால் நம்ம இதையே சொல்லலாம். இப்போ இங்கே என்ன பிரச்சனை, இப்போது அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் அகெயின் இன்எஃபிஷியன்சி அண்ட் இன்எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு கோட் கொடுத்தாலுமே நம்ம கரண்ட் அஃபேர்லேருந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரூவன் டேட்டா, ஆத்தென்டிக் டேட்டா, கதையெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட்டே பார்லிமெண்ட்லேயே சொன்ன டேட்டா. ஸோ அதனால் நம்ம அழகாக எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி திருக்குறளில் இன்னொரு திருக்குறள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெசிஷன் மேக்கிங் பற்றி, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஸோ ஒரு பியூரோக்ராட்டிக் வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்ரிபியூட். இன்ஃபேக்ட் நமக்கு வந்து எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ், ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ்னு தனியாக சிலபஸ்லேயே இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை, இந்த திருக்குறளை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும் ஃப்ரம் அ பியூரோக்ராட்டிக் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கரெக்டான ஒரு டெசிஷனை எடுக்கணும். டெசிஷன் எடுத்துட்ட பிறகு அந்த டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ ரொம்ப டிலே பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹேர்டில்ஸ் இதாகிக்கிட்டே இருக்கிறதோ அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான இது கிடையாது. அது வந்து கரெக்டான டெசிஷன் மேக்கிங் சொல்ல முடியாது அப்படின்றதான் இது. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இப்போது இந்த இன்சிடெண்ட்டை இந்த குறள் சப்போஸ் எத்திக்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக லிங்க் பண்ணி சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணிட்டாங்க, கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி 2018 ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. கவர்மெண்ட் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு சில டார்கெட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பிஎம் பொல்யூஷன் குறைக்கணும், வாட்டர் பொல்யூஷன் குறைக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 140 சிட்டிஸில் இருக்கிற இதெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், பிஎம் லெவல்ஸ் எல்லாம் பிஎம் 2.5 10 லெவல்ஸ் எல்லாம் கீழே கொண்டு வரணுன்றலாம் ஆல்ரெடி பேசி முடிவு பண்ண ஒரு ஸ்கீம், முடிவு பண்ண ஒரு டெசிஷன். அந்த டெசிஷனுக்கு முடிவு பண்ணி இவ்வளோ ஃபண்டும் கொடுத்தாச்சு, இதுவும் முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபண்டை ஏன் செலவு பண்ணல? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்ரூவல் ஓகே வாங்குறதுக்கு சைன் வாங்குறதுக்கு டிலே ஆகுது, நாங்கள் எல்லாமே ப்ரொப்போசல் கொடுத்தோம், யாருமே வந்து பியூரோக்ராட்ஸ் ஐ மீன் த ஆஃபீஸர்ஸ் அதர் எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள் ஹூவர் அவங்க இருக்கவங்க எல்லாமே கரெக்டான நேரத்தில் சாங்ஷன் கிளியரன்ஸ் கொடுக்கல, அதனால் எங்களால் செலவு பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே தான் இந்த என்விரான்மெண்டல் கவர்னன்ஸில் இருக்க பிரச்சனை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பாலிசி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, டிசிஷன் எடுத்துட்டீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபண்டும் கொடுத்துட்டீங்க, ஃபண்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியலை. ஏன் வந்து நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை ப்ரொப்போஸில் ஓகே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். அப்போ என்னன்னாக்கா இங்கே டெசிஷன் மேக்கிங்கில் பிரச்சனை இருக்குது. எடுத்த டெசிஷனுக்கு ஏன்ப்பா இவ்வளோ டிலே? இது ஒன்றும் புதுசான ஒரு டெசிஷனும் கிடையாது, இல்லை ஆல்ரெடி ஒரு ஓகே பண்ண ஸ்கீம் தானே, ஆல்ரெடி ஃபண்டு கொடுத்த ஸ்கீம் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே நிற்கிது. ஸோ திஸ் இஸ் என்விரான்மெண்டல் மிஸ்கவர்னன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் decision making with respect to the policies already approved, for which even the budgetary allocation has been done. பட்ஜெட்டும் கொடுத்தாச்சு, அப்ரூவும் பண்ணியாச்சு, பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா,
this is environmental misgovernance because of poor decision making, because of poor decision making, right? ஸோ இப்போ இந்த ரெண்டு திருக்குறளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை வந்து எத்திக்ஸில் ஒரு திருக்குறளாக கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் கேட்டாலும் கொடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கோட் இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் இல்லை இந்த ஃபண்ட்ஸ் யூட்டிலைசேஷன் ரிலேட்டடாக வேறு யாராவது ஒரு சொன்ன கோட் கொடுத்தாலும் நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை இந்த நியூஸை வந்து அழகாக லிங்க் பண்ணலாம். அண்ட் அகெயின் அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸுங்கிறதே நமக்கு சிலபஸில் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அங்கே சிலபஸில் தியரிட்டிக்கலாக என்ன படிப்போம்னா ரெட் டேபிசம், பியூரோக்ராட்டிக் டிலேஸு, ஓவர் பியூரோக்ரட்டைசேஷனு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டிலே ஆகுது, அப்ரூவலில் டிலே ஆகுது, நிறைய இடத்துல சில இடத்துல பாசிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் இப்படிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் நிறைய ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். அண்ட் இன்ஃபேக்ட் எத்திக்ஸில் இன்னொன்று என்னன்னா சிட்டிசன்ஸ் சார்ட்டர் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி என்வரான்மெண்டல் மிஸ்கவர்னன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சிட்டிசன்ஸ் சார்ட்டர் அப்படின்னு ஒன்று இல்லாததுமே ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் இது ஒரு சின்ன நியூஸ்ன்னு நீங்கள் நினைப்பீங்க. என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து 858 கோடியில் ஒரு 7 கோடி தான் செலவு பண்ணாங்க, மீதி பணம்லாம் செலவே பண்ணலைன்றது ஒரு சின்ன நியூஸாக நம்ம கடந்து போவோம். ஆனால் அந்த சின்ன நியூஸுக்குள்ளே கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி திஸ் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் கவர்னன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுனால தான் இன்ஃபேக்ட் நாங்கள் எழுதும்போது கூட என்விரான்மெண்ட்டில் இவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு 2, 3, 4 கொஸ்டின்ஸ் தான் சம்திங் லைக் தட். இப்போல்லாம் ஒரு 15, 20 கொஸ்டின்ஸ் என்விரான்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. அது அனிமல் ஸ்பீசிஸ் எல்லாம் பயங்கர ஃபேக்சுவலாக கேட்குறாங்கன்னா என்விரான்மெண்டல் கவர்னன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இனிமே வரப்போகிற பியூரோக்ராட்ஸ் எஸ்பெஷலி அந்த என்விரான்மெண்டல் கவர்னன்ஸுங்கிறத வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டெல்லாம் இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாதா அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கிறனால தான் சிலபஸ்லேயே பேட்டர்னாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் மெயின்ஸ்லையுமே ஜிஎஸ்டியில் என்வரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் என்வரான்மெண்ட் அப்படின்ற அந்த என்வரான்மெண்டல் கவர்னன்ஸ்க்கு தேவையான இன்புட்ஸோட தான் உள்ள பியூரோக்ராட்ஸ் வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸு, அப்புறம் நான் சொன்ன மாதிரி 2 திருக்குறள், ஐ மீன் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வள்ளதரசு, அப்புறம் வந்து இன்னொரு குறள் என்னன்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு. ஸோ இந்த மாதிரி குறள் இது மாதிரி ரிலேட்டட் வேறு ஏதாவது கோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை அழகாக கோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வெறும் புக்கு நீங்கள் வந்து எத்திக்ஸ்க்கு வந்து லெக்சிகான் வாங்கி படித்தேன் அது வாங்கி படித்தேன் அப்படிலாம் இல்லை. நீ என்ன வேணால் படிச்சுக்கோ, அப்ளை பண்ண தெரியணும், கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ண தெரியணும், ஒரு ஆன்சரை எழுதும்போது இதை அதில் உள்ளே கொண்டு வந்து போட தெரியணும். அப்படி நீ போட்டு எழுதுனா தான் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரி, பேசிக்கலி இந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பர்ஃபெக்டாக செமையான சூப்பரான ஆன்சர் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்ன பார்ப்பாங்கன்னா உங்களோட அப்ரோச் டு த கொஸ்டின். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, இல்லை வேறு ஒரு சிவில் சர்வெண்ட்டாக அந்த இடத்துல இருந்தால் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் நிறையா பார்ப்பாங்க. அண்ட் அந்த அப்ரோச் அப்படிங்கிறது நீ எப்படி காட்ட முடியும்னா எகைன் படித்து காட்ட முடியாது, யோசிக்கணும், கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணோம். இந்த நியூஸை படிக்கும்போது இந்த நியூஸுக்குள்ள இவ்வளோ விஷயம் நம்ம யோசிக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கான்டம்ப்ளேஷன், ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்குறீங்களா? அது இருந்தால் தாங்க இங்கே யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அண்ட் எஸ்பெஷலி மெயின்ஸ் கிளியரே பண்ண முடியும். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வெறும் புக்கு வாங்கி படிச்சுட்டு கிளியர் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஸோ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க. திஸ் இஸ் நாட் ஏஐ இல்லையா? என்னன்னா வெறும் புக்கு படித்து கிளியர் பண்ணுறோன்னா ஏஐ கூட கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். பட் அப்படி இல்லை, இதில் ஒரு ஹியூமன் எலமெண்ட் தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது கவர்னன்ஸில். அந்த ஹியூமன் எலமெண்ட் தாட் ப்ராசஸ்னு ஒரு விஷயத்துக்காக தான் மேன் பவர் தேவை. அண்ட் அந்த மேன் பவர் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பில் போகிற அந்த மேன் பவர் எப்படி இருக்கணுன்றதுக்காக தான் யூபிஎஸ்சி வந்து இந்த ஸ்கீமா அந்த டிசைனே இப்படி வச்சுருக்காங்க. ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் அண்ட் ஒரு ஏரியாவுக்கு ஏன் அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எல்லாத்துக்குமே தே ஹேவ் சம் ஃபேக்டர்ஸ், தே ஹேவ் சம் ரீசன்ஸ் டு ஜஸ்டிஃபை இல்லைங்களா? ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும். So we must maximize our probability to get through this civil services exam, be it prelims or mains, right? So இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட chances greater அப்படின்னு தான் சொன்னேன், right? Wish you all the very best. Thank you.